ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ. எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி கைஸ், எஸ், ஃபர்ஸ்ட்லி சொல்லப்போனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபிலிப் சால்ட் அடித்தா நம்ம தோற்றுருவோம்னு சொன்னேன். பல கமெண்ட் வந்துச்சு. ஓகே, கண்டிப்பா அவர் அடிச்சிருந்தா கொஞ்சம் டஃப்பா தான் இருந்திருக்கும். ஏன்னா, அவர் அடிக்காமயே அவங்க வந்து 130 வந்துட்டாங்கன்னும்போது, அடிச்சிருந்தா கண்டிப்பா 160, 170 போயிருப்பாங்க. மேபி ஒரு நல்ல சான்ஸா இருந்திருக்கும். எஸ், பட் ஸ்டில் ஹர்ஷதீப் பும்ரா எடுக்கிற மாரியே விக்கெட் எடுத்துட்டாரு ஏர்லியா. ஸோ, அதனால நம்ப கேம்குள்ள ஈஸியா உள்ள வந்துட்டோம். அப்படிதான் சொல்லணும் சொல்லப்போனா. அண்ட் டக்கெட், எஸ், அவரையும் குறை சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து 39 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு T20ல. அப்படி இருக்கும்போது ஓகே, ஃபைன் இருக்கலாம். ஏன்னா பல பேர் கமெண்ட் பண்றாங்க, வில்ஜாக்கு வாய்ப்பு குடுத்துருக்கலான்ட்டு. டக்கெட்க்கு பதில் வில்ஜாக்கு வாய்ப்பு குடுத்துருக்கணும். யாருக்கு பதில் நான் சொல்றேன் பின்னாடி இந்த வீடியோல. ஸோ ஹர்ஷதீப், எஸ், கண்டிப்பா செம பிக்குங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இது மாரி பெர்ஃபார்ம் பண்றது கண்டிப்பா ஒரு நல்ல நமக்கு நல்ல சைன் நமக்கு சொல்லப்போனா ஹர்ஷதீப். ஸோ எஸ், இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராரு. ஏன்னா, ஃபியூச்சர்ல ஷமி இன்ஜுரி கன்சர்னா இருக்காருன்னும்போது, ஃபியூச்சர்ல ஷமிய நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2, 3 சீரிஸ் தான் பார்க்கலாம் ஷமிய. அதுக்கப்புறம் இவரு தான் ஃபியூச்சர் நமக்கு. ஹர்ஷதீப் தான் ஃபியூச்சர்ன்னும்போது, எஸ், கண்டிப்பா வேற லெவல்ல க்ரோ பண்றாங்கன்னு சொல்றத விட, அவரு க்ரோ ஆகுறாரு. இது ஒரு நல்ல சைன் நம்ம டீமுக்கு. ஓகே, தென் மனுஷன் என்ன மனுஷங்க. எஸ், தனியா நின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு சொல்லப்போனா. வேற லெவல்ல ஆடுனாருங்க. எஸ், 50 பிளஸ்ன்னா சும்மா கிடையாது. அதுவும் டீம் சப்போர்ட்டே இல்ல சொல்லப்போனா. தனியா நின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சப்போர்ட்டும் இல்லாம. ரோஹித் சர்மா எப்படி ஸ்ரீலங்கால ஆடுனாரு போய் ஸ்ரீலங்கால. எஸ், 3 ஓடியும் ரோஹித் சர்மா தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு 50 பிளஸ். ஸோ அது மாரி தான் பண்றாங்க இன்னைக்கு மேட்ச்ல அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பாவம் உண்மையிலேயே சொல்லப்போனா கஷ்டம் தாங்க. பட் ஸ்டில் முதல் மேட்ச் தான். இன்னும் நெறைய 3, 4 மேட்ச் இருக்கு இந்த சீரிஸ்ல. ஸோ கண்டிப்பா இங்கிலாந்து கம்பேக் தருவாங்க. ஏன்னா 2 டீமுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லங்க. ஸ்லைட்லி மேபி இந்தியா வந்து ஓவர் ஹெட்டா இருக்கலாம். இல்ல இங்கிலாந்து கூட ஓவர் ஹெட்டா இருக்கலாம் மேபி. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது இப்பயே. தென் இங்கே தாங்க மேட்ரு. ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக் அடிப்பாரான்ட்டு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு எ கம்மி சான்ஸ் தாங்க ஹாரி ப்ரூக் அடிக்க. ஏன்னா நம்ம ஐபிஎல்லேயே பார்த்துருக்கோம். நம்ம ஐபிஎல்லேயே எ ஒரு 14 மேட்ச்ல ஒரு 2 மேட்சோ அப்படிதான் ஆடுனாருன்னும்போது, எஸ், நீங்க நல்லா பார்த்துக்கலாம். ஐபிஎல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இதுல. பட்லர் பார்த்தீங்களா? பட்லர் ஐபிஎல்ல எப்பவுமே நல்லா ஆடுற பிளேயர். கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி ஆட்டாரு. பட் ஹாரி ப்ரூக் அடிப்பாரான்னும்போது கொஞ்சம் டவுட் தான். இங்கிலாந்து கிரவுண்டுல அவரு கிங்குங்க. சொல்லப்போனா பட்லர் எப்படியோ அது மாரி அவரு கிங். இங்கிலாந்து கிரவுண்ட்ல கண்டிப்பா சொல்லப்போனா ஹாரி ப்ரூக் ஒரு பெரிய பிளேயர். உண்ம அதுதான். பட் அவுட் சைட் இங்கிலாந்து பார்க்கும்போது, நம்ம இந்தியன் பிட்ச்சுக்கு அவரு சூட் ஆவாரான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மேபி ஒரு 2 மேட்ச் கிளிக் ஆகும். பட் எல்லா மேட்ச்லும் அடிக்க வாய்ப்பே இல்ல. அண்ட் ஜகாப் பெத்தல், எஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11ல இது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். வில்ஜாக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கும்போது, ஸோ 2 பேரும் ஒரே மாரி பிளேயர் தாங்க. அது உண்மதான். ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வில்ஜாக் இருக்கும்போது, ஏன் ஜெகாப் பெத்தலுக்கு போறாங்கன்னு தெரியல. வில்ஜாக்கே முதல் க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணி அவருக்கு ஒரு சீரிஸ் குடுத்துருக்கணும். ஒரு நல்ல சீரிஸ். அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா ஓகே. உட்கார வச்சுட்டு இவருக்கு மூவ் ஆன் ஆயிருக்கணும். பட் எதனால வில்ஜாக்க விட்டுட்டு இவருக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்னா எனக்கே தெரியல. பட் அவரு கண்டிப்பா அட்லீஸ்ட் டீம்ல எடுத்திருந்திருக்கணும். ஒரு பேக்கப்பாவது வச்சிருக்கணும். யாராவது ஃபெயில் ஆனா உள்ள வர மாரி. பட் அது பண்ணல. என்ன ரீசனும் தெரியல. இப்ப வாங்க நம்ம பவுலிங் போவோம். நம்ப தலைவன் நான் சொன்னேன்ல, தலைவனுக்கு ஏன் கேப்டன்சி குடுத்துருக்க மாட்டாங்கன்னா, அந்த பிரஷர் தான். பவுலிங் பிரஷர் தான். ஸோ 2 ஓவர் போட்டுட்டு, அவருக்கு ரன் குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மேட்ச கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேட்ச கண்ட்ரோல் பண்ண அவர் மைண்ட் ஃபுல்லா அந்த பவுலிங்ல தான் இருக்கும். ரன் போனதுல தான் இருக்கும். ஸோ ஹார்திக் பாண்டியாக்கு எப்பவுமே பவுலிங்லயும் பிரஷர் இருக்கும். பேட்டிங்லயும் ஃபினிஷிங் லைன் வரும்போது ஒரு பிரஷர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன்சி பிரஷரையும் போட்டு திணிக்கணுமான்னும்போது, அது அது புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க செலக்டர்ஸ் தரல ஹார்திக் பாண்டியாக்கு கேப்டன்சி. ஸோ ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸும் இத புரிஞ்சுக்கணும். அ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றது, "ஹார்திக் டிசர்வ் கேப்டன்சின்றாங்க." எஸ், கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா டிசர்வ் கேப்டன்சி. அதனால தான் ஐபிஎல்லையும் பண்றாரு. ஐபிஎல்ல சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா கீழ தான் ஆடுவாரு. இந்த வாட்டியும் அப்படிதான் ஆடுவாரு. ஸோ ஹார்திக் பாண்டியா உண்மையிலேயே சூரியகுமாருக்கு கம்பேர் பண்ணா ஹார்திக் பாண்டியா டிசர்விங் தான். பட் இது மாரி சிச்சுவேஷன்ஸும் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்ஜுரி கன்சர்னும் இருக்கு.
தலைவன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேட்டிங் எப்படி இருக்காரு தெரியல சொல்லப்போனா ஃபினிஷிங் இதுக்கு. பட் பவுலிங்ல கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் 10 ஓவர் போடணும். இதுவாது T20னா ஒரு 2 ஓவர் ஓகே. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் ஒரு 10 ஓவர் போடணுன்னும்போது ரன் இது மாரி லீக் பண்ணாருன்னா வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இந்த மேட்சே பாருங்க. எல்லா பவுலர்ஸும் 5 எக்கானமி வச்சிருக்கும்போது, ஹார்திக் பாண்டியா டபுளா வச்சிருக்காரு. ஸோ, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் பவுலிங்ல. ஏன்னா, இந்தியா வந்து ஹார்திக் பாண்டியாவ பேட்டிங்ல நம்புறத விட பவுலிங்ல ரொம்ப நம்புறாங்க. தேவைப்படுறாரு ஹார்திக் பாண்டியா. ஸோ, அதனால கண்டிப்பா பவுலிங்ல பார்த்தே ஆகணும் ஹார்திக் பாண்டியா. ஓகே. வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் எப்பா! இந்த மனுஷன் விக்கெட்டே எடுப்பாரு தெரியும். ஏன்னா, கொல்கத்தா பிட்ச்சு சும்மா இல்ல. ஆல்ரெடி அந்த பிட்ச கரைச்சு குடிச்சிருப்பாரு. எப்படி போடணுன்ட்டு. ஸோ, அதுக்கேத்த மாரி கண்டிப்பா அதே மாரி பெர்ஃபார்ம் பண்ட்டாரு. ஸோ, ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த இயர் ஏசியா கப் நடக்கப்போது இந்தியால தான் நடக்கப்போது. ஸோ, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நல்ல சைன் தான். அண்ட் மோரோவர் சொல்லப்போனா என்னன்னா, நான் சொன்ன இந்த டீம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா, நான் அப்ப உங்களுக்கு போன ரிவ்யூல சொன்னேன். யாரு நிதிஷ் ரெட்டியும் அண்ட் ரிங்குவும் ஆடுவாங்க நான் சொன்னேன். கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி கொண்டு வந்திருக்கான். அத பத்தி நான் பேசுறேன். ஓகே. அப்புறமா பேசுறேன். தென் நம்ம சஞ்சு. சேட்டன் வந்தல்லோ, சேட்ட செய்ய வந்தல்லோ. அப்பா! ரோஹித் சர்மா கண்டிப்பா நம்ம T20ல மிஸ் பண்ணல. ரோஹித் சர்மா என்ன பொறுத்தவரைக்கும் ரிட்டயர் ஆகலங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ரோஹித் சர்மா ரோல அப்படியே எடுத்துக்கிட்டாரு. சஞ்சு சாம்சன். உண்மையா பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ரோஹித் சர்மா உருவம் தான் வேற. என்ன பொறுத்தவரைக்கும் உருவம் தான் வேற. பட் சிமிலாரிட்டி பார்க்கும்போது, இப்ப இருக்க பார்க்கும்போது, அதே மைண்ட் செட் தான். நீ எந்த மாரியான போடு, நான் ஒண்ணு அவுட்டு இல்ல அடிக்கிறேன். அப்படிதான் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. 2 செஞ்சுரி கிட்ட அடிச்சுட்டாரு ரோஹித் சர்மா போயிட்டதுக்கப்புறம். ஸோ, வ நல்ல ஃபியூச்சர் இருக்கு சஞ்சு சாம்சனுக்கு T20ல. ஓடிஐ மித்தது தெர்ல. T20ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் மோரோவர் சஞ்சு சாம்சன இப்ப T20ல பேக்கப் பண்றாங்க. அதனால தான் ஓப்பனர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க. சஞ்சு சாம்சன ஓப்பனிங்ல போட்டு, இப்ப அவருக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு பிளேஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு நான் சூரியகுமார பாராட்டணும். கைஸ் ஓகே. அபிஷேக் சர்மா. ஸோ, இவரு எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சொல்றேன். இவர டெஸ்ட் பண்ணோம் கைஸ். இவரு ரோபோட்டா? இல்ல உண்மையிலேயே மனுஷன் தானா? எனக்கே தெரியல. கன்ஃப்யூஷனா இருக்கு இவரு ஆடுறத பார்க்க போனா. கைஸ் என்ன மனுஷன்? ஐயோ! போன ஐபிஎல்ல விட்ட ஃபார்ம அப்படியே கன்டின்யூ பண்றாருங்க. இந்த மேட்ச்சு. எப்படி எஸ்ஆர்ஹெச்‌க்கு ஆடுனாரோ, அதே மாரி ஆடியிருக்காரு. அன்பிலீவபிள். ஷோ! 20 பாலுக்கு 60 ரன்னுலாம் நெனச்சு பார்க்கவே முடியலங்க உண்மையிலேயே. இதெல்லாம் உண்மையிலேயே ரோபோட்டு தாங்க அடிக்கும். மனுஷன் எப்படி அடிக்கிறான்னு தெரியல. ஐய்யய்யோ! வேற லெவல் ஃபைண்டுங்க. கண்டிப்பா இப்படியே இருந்துச்சுன்னா, உண்மைய சொல்றேன். இந்தியா இப்போலாம் ரீசென்ட் டேஸ் 200 பிளஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியா 200 பிளஸ் ஆடுனாவே 200 பிளஸ்ன்னு ஆடுறாங்க. ஈஸியா கண்டிப்பா சொல்றேன். ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அடிச்சு போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் என்னன்னா, இவங்க வந்து இன் டெப்த் பேட்டிங்கோட போணும் இப்படி இருக்கும்போது. டப்புன்னு ஒரு 2, 3 விக்கெட் விழுந்துருச்சுனா முடிஞ்சு போச்சு சோலி. ஸோ, அது அதுக்காண்டி தான் அதுக்கேத்த மாரி தான் போறாங்க. இன் டெப்த் பேட்டிங்கோட தான் போறாங்க. ஓகே ஃபைன். ஹேட்ஸ் ஆஃப் அபிஷேக் நாயர். தென் இங்க தான் மேட்டர். நான் சொன்னேன்ல கைஸ் போன மேட்ச்சே. இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும். டீம்ல 2 பேருக்கும் வாய்ப்பு குடுத்துட்டு, யாரு பெஸ்ட்டா பண்றாங்களோ அவங்கள வேணா வச்சுக்கலாம். பட் 2 பேருக்கும் வாய்ப்பு குடுக்கணும்ன்ற மாரி சூரியகுமார் கேப்டன்சி டாப் நாட்ச். ஏன்னா, கண்டிப்பா ஒருத்தர வச்சுட்டு இன்னொருத்தருக்கு குடுக்காம 2 பேரையும் கரெக்ட்டா கொண்டு போறாரு. ஸோ, இது கண்டிப்பா உண்மையிலே அது வந்து ஒரு பிளேயரோட மைண்ட் ரீட் பண்றவங்களுக்கு தான் இது தெரியும். ஏன்னா 2 பேருக்கும் தெரியும். 2 பேர் மைண்ட்லயும் என்ன இருக்கும்னா, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே மாரி நிதிஷ் ரெட்டி மைண்ட்லயும் நானும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். போது 2 பேரும் டிசர்விங்கா இருக்கும்போது 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் ஆடணுன்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளாம 2 பேருக்கும் வாய்ப்பு குடுத்து, 2 பேர்ல யாரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் உட்கார வைக்கலாம். தட்ஸ் ஃபைன். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் ஓவர்வியூ. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு இப்ப ஆடுன அடிக்கே இங்கிலாந்து பயந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஒரு பெரிய கம்பேக் குடுத்தா தான் உண்டு. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.